திமுக, அதிமுக போன்ற ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக தான் நாங்கள் கட்சி தொடங்குகிறோம் என கூறிவிட்டு, இன்று அதிமுகவில் நெடுங்காலமாக பயணித்துக் கொண்டிருந்த முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனை தவேகாவில் இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல், அனைவரும் ஊழல் செய்யலாம், ஆனால் அளவோடு ஊழல் செய்ய வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. அரசியல் பிடிக்கிறது, அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் ஒரே ஒரு மந்திரத்தை தான் உச்சரித்து வருகிறது. நாங்கள் மாற்று கட்சி, நாங்கள் ஊழல் எதிர்ப்பு கட்சி, நாங்கள் மக்கள் ஆட்சி. ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் நடந்தவை அந்த மந்திரம் வெறும் சினிமா டயலாக்காக மட்டுமே இருந்திருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டன. தவேகா தன்னை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே அதிமுகவின் மூர்க்கமான முக்கிய தலைவரும் ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்தவருமான KA செங்கோட்டையனை தவேகா கட்சியில் இணைத்துக் கொண்டது. செங்கோட்டையன் மீது உள்ள ஊழல் புகார்கள் சாதாரணமானவை அல்ல. 2011 முதல் 2016 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது 47 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலங்களை தனது உறவினர்கள் பெயரில் மாற்றியதாக DVAC வழக்கு மற்றும் கோபி பகுதியில் டெண்டர் முறைகேடுகள், கிரைனைட் கொள்ளை தொடர்பான CBI விசாரணையில் சம்பந்தப்பட்டவராக இவர் பெயர், இப்படி பல பெரிய வழக்குகள் உள்ளன. ஆனால் தவேகா இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று கூட வெளியிடவில்லை. இவர் மீது உள்ள புகார்கள் குறித்து விசாரிப்போம் என்று கூட சொல்லவில்லை. மாறாக விஜய் நேரடியாக செங்கோட்டையனுக்கு சால்வை அணிவித்து அனுபவம் மிக்க தலைவர் என்று பாராட்டினார். அதாவது ஊழல் புகார்களை அனுபவசாலி என்று மறுபெயர் சூட்டி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்தார். மேலும் நவம்பர் 26 அன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சிரித்த முகத்துடன் ஊழல் செய்யலாம், ஆனால் மக்களுக்கு பாதிப்பு வராமல் செய்ய வேண்டும் என பேசியிருந்தார். இதனை அரசியல் விமர்சகர்கள் பலரும் ஊழல் செய்தவரையே கட்சியில் சேர்க்கும் பொழுது ஊழல் தவறு என தவேகா சொல்லிவிடுமா என விமர்சனம் செய்து வருகின்றனர். தவேகா திமுக, அதிமுகவுக்கு மாற்று என கூறுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அதிமுகவின் ஊழல் புகார் உள்ள நபரை கட்சியில் சேர்த்துக் கொள்கிறது. ஜெயலலிதாவை புரட்சி தலைவி என்று போற்றுகிறது. ஊழலை குடும்ப நலன் என்று நியாயப்படுத்துகிறது. இதில் எது மாற்று? இது வெறும் அதிமுகவின் B டீம் தானே என இணையவாசிகள் விமர்சிக்கின்றனர்.